சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக சாண்ட்விச் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் மார்னிங்கே வெளியே கிளம்புற வேலை இருக்குன்ட்டு கிளம்பிட்டாரு. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தோணலை. பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊட்டி விட்டாச்சு. எப்போவும் நானும் பாப்பாவும் தனியாக இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டி விட்டுட்டு எனக்கு மட்டும் சிம்பிளாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவேன். ஆனால் இன்னைக்கு சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறத ரீல்ஸில் பார்த்துட்டு ரொம்ப டெம்டிங்காக ஆயிடுச்சு. நமக்குன்னு தான் நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டோமே, அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்சதை இன்னைக்கு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு பவுலில் பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பாயில்டு ஸ்வீட் கார்ன், பன்னீரை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சாண்ட்விச் ரெடி ஆகிடும். கூடவே ஸ்வீட் லைம் ஜூஸை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். என் பாப்பாவுக்கு ஸ்வீட் லைம் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் சேர்த்து தான் ஜூஸ் போட்டுருந்தேன். அப்படியே அவளுக்கும் கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயாச்சு.